அண்மை செய்தி. நகை திருடியதாக அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது மோசடி புகார் தொடர்பான அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை திருடியதாக காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு மோசடி புகார்கள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை திருடியதாக காவலாளி அஜித் மீது புகார் அளித்த புகார்தாரர் நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகை திருடியதாக அஜித் மீது புகார் அளித்த புகார்தாரர் நிகிதா மீது பல்வேறு மோசடி புகார்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை திருடியதாக அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது மோசடி புகார்கள் பல்வேறு புகார்கள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக நிகிதா மீது கொடுக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரணை நடத்த தற்போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு தரப்பினரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக நிகிதா மீது கொடுக்கப்பட்ட புகார் மீது மீண்டும் விசாரணை துவங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக நிகிதா மீது கொடுக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் தற்போது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை திருடியதாக காவலாளி அஜித் மீது புகார் அளித்த புகார்தாரர் நிகிதா மீது பல்வேறு மோசடி புகார்கள் நிலுவையில் உள்ள சூழலில் பணம் வாங்கிக் கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக பல்வேறு நபர்களிடம் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான புகார் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதன் விசாரணையை துவங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை திருடியதாக அஜித் மீது புகார் அளித்த புகார்தாரர் நிகிதா மீது பல்வேறு மோசடி புகார்கள் முன்வைக்கப்பட்டுள்ள சூழலில் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக நிகிதா மீது முன்னதாக கொடுக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக நிகிதா மீது கொடுக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். தற்போது நிகிதா மீது பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது? மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நகை தொலைந்தது தொடர்பாக தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் கொலை சம்பவமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் முதலாவதாக மடப்புரம் கோவிலில் அந்த 9.5 பவுன் நகை காணாமல் போனதாக புகார் அளித்தவர் மதுரை திருமங்கலம் ஜேபி கார்டன் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நிகிதா என்பவர். தனது தாயாருடன் வந்தபொழுது அந்த 9.5 பவுன் நகை காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில்தான் அந்த புகார் தொடர்பான விசாரணைக்காகத்தான் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்று அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு ஒருபுறம் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது, மறுபுறம் சிபிஐக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே நேற்றைய தினமே அந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த புகார்தாரராக இருக்கக்கூடிய நிகிதா மீது கடந்த 2010ஆம் ஆண்டு துணை முதலமைச்சராக அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளர் என்ற பெயரில் கூறி அப்படியாக சொல்லி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் அளவிற்காக மோசடி செய்ததாகவும் ஆசிரியர் பணி அதே போன்று கிராம வட்டாட்சியர் கிராம அலுவலர் பணி என பல்வேறு அரசு பணிகளை வழங்குவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் வழக்கமாக மோசடி செய்ததாக பச்சைக்கோப்பன் பற்றியை சேர்ந்த ராஜாங்கம், அவருடைய மகன் தெய்வம் மற்றும் அவருடைய உறவினர் வினோத்குமார் ஆகியோர் தொடர்ந்து குற்றச்சாட்டினார். அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையும் கூட நேற்றைய தினம் வெளியாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அந்த நிகிதா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரைக்குமாக நிகிதா, அவருடைய தாயார் சிவகாமி மற்றும் அவருடைய சகோதரர் வைபவ் சரண், அதே போன்று கவி, அவருடைய உறவினர்கள் பகத்சிங், சகாதேவி உள்ளிட்டோர் மீது இதுவரைக்குமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி அவர்கள் செக்கானூர்னி பகுதியைச் சேர்ந்த காவல் நிலையத்தில் அவர்கள்
புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் தற்பொழுது அந்த ஏற்கனவே நாங்கள் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிக்கிதா எங்களை அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதால் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் எனவும், அவர் இது போன்ற மடப்புறம் காளியம்மன் கோவிலில் நகை காணாமல் போனது குறித்தான விசாரணையை நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர் மீது பண மோசடி வழக்கு உள்ளதால் அவர் உண்மையாகவே நகையை எடுத்து சென்றார் என்ற ஒரு சந்தேகமும் இருப்பதாக கூட அந்த புகார்தாரர்கள் தெரிவித்திருக்கார்கள். இப்படியாக வழக்கின் பிரதானமான ஒரு புகார்தாரராக இருக்கக்கூடிய நிக்கிதா மீது மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் அஜித்குமார் கொலை வழக்கில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தற்போது வரைக்குமாக நிக்கிதா திண்டுக்கல்லுடைய அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்தாலும் கூட இன்று வரைக்குமாக நிக்கிதா எங்கு இருக்கிறார், தற்போது எங்கு இருக்கிறார், அவர் நேரடியாக இந்த காவல் நிலையத்திற்கு வரவில்லை என்பது குறித்தான சந்தேகமும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நகை காணாமல் போய் புகார் அளித்து இது போன்ற ஒரு கொலை சம்பவமே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் வெளிப்படையாக என்ன நடந்தது என்பது குறித்தாக நேரடியாக காவல் நிலையத்துக்கு எந்தவித விசாரணைக்கும் ஆஜராகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுகிறது. தொடர்ந்து நிக்கிதா மீது மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவர் மீது அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2005 கிருஷ்ணன் கோயிலில் VPMM காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன் அந்த கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அப்போ 2000 படித்த மாணவி தான் நிக்கிதா. படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது, யார் என்னன்னு தெரியாது. 2010 அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா, நீ மகன் போல தான் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல தட்டி கழிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இல்லை நீங்கள் வாங்க தான், நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னதில் நம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், நிக்கிதா எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ராகார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து FIR ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பயந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கல. இதுதாங்க. இப்போ அது கூட நாங்கள் பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம், நம்ம ஆள் மட்டும் இருந்தால் போதும்னு தான் நான் ஒதுங்கினேன். இப்போ அதெல்லாம் மீறி ஒரு சின்ன விஷயமாக கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பல கோடியை எடுத்துகிட்டு ஒரு 5 பவுனை காணோம், 10 பவுனை காணோம் அப்படின்றது அது உண்மையாக பொய்ன்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அது உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பையனை, ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை, அவனுடைய உயிரை மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விரக்தியில் இப்போ வந்திருக்கிறோம். அந்த பையனுக்கு ஒரு உண்மையான ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விசாரணையை முறைப்படுத்தணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருக்கும்பொழுது பெட்டிஷன் கொடுத்தோம், அதுக்கு ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ யூடியூப்பில் கூட அவங்க பெட்டிஷன் பேட்டி கொடுத்துருக்குறாங்களா, எங்களை விசாரிக்கவே இல்லைன்னு. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் கேட்கும்பொழுதே இல்லை, அவங்க கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஒரு மாதம் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் இருக்கும்போது பெட்டிஷனாக, இப்போ அவங்க முதல்வர் ஆகிட்டாங்க, இன்றைக்கியாவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் ஐயா இப்போது முதல்வராக ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு தார்மீக உரிமை பொறுப்பு இருக்குதோ அதே போல் இவங்களால தான் காரணம், அந்த பையன் இறந்ததுக்கு இவங்க தான் முழு காரணம் அப்படின்றத பொறுப்பில் எடுத்து இவங்க வேலை பார்க்குற அரசு பணியை முற்றிலுமாக ரத்து பண்ணி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ தான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நினச்சி நான் முழு மனசாக நம்புகிறோம். அவர் 2 ஆசிரியர் ஒரு கூட பிறந்தோம். ஆமாம், கூட பிறந்தோம். 25 லட்ச ரூபா. ஆமாங்க. எவிடன்ஸ் எதிர்க்க கொடுத்தது நாங்கள் வீட்டில் தான் கொடுத்தோம், வீட்டில் தான் வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே யாரு கேட்டாலும் பணம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இல்லைன்றீங்க. எவிடன்ஸ் இல்லைன்னா என் ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க மகன் மாதிரி நம்புறேன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் அப்போ தான் சின்ன வயசு தானே. எங்கே வச்சு அவங்க வீட்லேயே தான் போய் கொடுக்குறோம். மூளை செலவு எதுவும் பண்ணாங்களா? அவங்க நல்லா உங்களை ஆசிரியர் ஆக்கி தான் நாங்கள் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தானே எங்களை பண்ணி இந்த மாதிரி பண்ணணுது. நல்லா வேலை வாங்கிட்டாங்க.
அவர் ஆட்சி முடியறதுக்குள்ளே வேலை வாங்கிக்கிறோம், வேலை கையில் இருக்குது அப்படி சொல்லி தான் எங்களை ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. கடைசியிலாம் இந்த முழு கடைசி பணம் கொடுத்தாச்சுன்னு உடனே எங்களை ஆர்டர் அப்படின்னு சொல்லி தான் எங்களை ஏமாற்றிட்டாங்க. யாரை சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க? அதான் ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்பொழுது அவருடைய பிஏ அப்படின்னாங்க. நாங்களே அங்கே யார் அவங்க பழக்கம்லாம் தெரியாது. அன்னைக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நம்மளாம் எப்படி போய் அவங்கள போய் பார்க்க முடியும்? சாமானியன்னு பார்க்க முடியுமா? அதனால் நாங்கள் அப்படியே அதுலேருந்து ஒதுங்கிட்டோம். திருப்பி போய் பணம் கட்டிங்களா? ஆட்களை வச்சு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாருங்க. அவங்க உறவினர் அவர் வாங்கி தரேன்ல எத்தனை முறை சொன்னாருங்க. அப்புறம் பேசணும். அப்புறமேட்டுக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேலுக்கு முடியாதுன்னு அவங்களும் கை விரிச்சிட்டாங்க தம்பி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவளை போய் நான் பார்த்ததில் சங்கடப்பட்டு நாங்கள் விட்டுட்டோம். திருப்பி இந்த மேட்ரு விஷயம் எங்களுக்கு பணம் வரதுன்றதெல்லாம் நோக்கம் இல்லைங்க, பணம் வருமானதெல்லாம் டவுட்டுங்க. அந்த பையனுக்கு இவங்களால தான் இதுதான் காரணம் அப்படின்றத சிஎம் முடிவெடுத்து அவங்க வேலையை ரத்து பண்ணி அவனுக்கு ஆத்ம சாந்தியோட வழிவனை செஞ்சால் போதும். நன்றி.